கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 3 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் காண கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த வேளையிலும் தேவனை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த 3 மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்தி வந்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதமாகிய ஏப்ரல் மாதத்தை நீர் காண கொடுத்த உடைய மேலான கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வாழ்க்கையில் எவ்வளவோ கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள், வேதனைகள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருந்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களை ஆற்றி தேற்றி உடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி உடைய புதிய கிருபையை கொடுத்து ஆண்டவராய் கர்த்தர் இம்மட்டும் எங்களை நீங்கள் நடத்தி வந்ததை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா, இந்த வேளையிலும் அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்கள் வந்து நின்று பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் வாரும், நீர் வந்து நின்று முழு பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. என்னென்ன காரியத்தோடு கூட உடைய சமூகத்தில் நாங்கள் ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் நீர் மறக்க மாட்டீரப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீர் கட்டாயம் பதில் கொடுத்து ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் கண்ணீரை நீர் துடைப்பீர் அப்பா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை தேவதாசன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அருள் செய்தருளும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் தாசனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவ ஆவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தருளுவீராக. ஆவிக்குரியவைகளோடு கூட நீர் சம்பந்தப்படுத்தி காட்டுங்க அப்பா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்குமே, அது பலனை கொடுக்குமே, அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குமே அப்பா. இழந்து போன சந்தோஷத்தை கொடுக்குமே அப்பா. கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு அப்பா. தேவ வார்த்தையிலே ஆறுதல் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினாலே எங்களோடு கூட பேசும். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தையினால் என் இருதயம் மிகுந்த ஆறுதல் அடைந்தது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளும் அப்பா. எங்கள் நடுவிலே நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கிரியை செய்தருளுங்க அப்பா. தேவனாய் கர்த்தர் நீங்கள் வெளிப்படுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆரம்ப ஜெபத்தில் இருந்து பாடல் வேளையிலே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்மை விடுதலையோடு கூட பாடி ஆராதனை செய்ய வேண்டுமே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல வேத வாசிப்பின் பகுதியிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் வேண்டும் அப்பா, உம்முடைய ஆளுகை வேண்டும் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, இந்த மாதத்தினுடைய இந்த ஆராதனை நிறைவு வேளையிலே ஒருவர் கூட வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த காணொளி வாயிலாக பார்த்து முடிந்தும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட உற்சாகத்தோடு கூட கர்த்தரினோடு கூட வெளிப்பட்டார், இடைப்பட்டார் என்று ஒருவருக்கொருவர் சாட்சி பகரும்படிக்கு மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உமக்கு சித்தமான பிள்ளைகளை இந்த காணொளி வாயிலாக நீங்க இணைத்தருளுவீராக. உம்முடைய நாமம் மாத்திர மகிமைப்படணும். இது நிமித்தமாக குடும்பங்கள் ஊன்ற கட்டப்படணும் அப்பா. கண்ணீர்கள் துடைக்கப்படணும் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுகவீனமாய் இருக்கிற ஜனங்கள் சுகங்களை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உமக்கே கனமும் துதியும் மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
உயிர்த்தெழுந்த இறைவனாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 3 மாதங்களை நிறைவடைய செய்து 4வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நேற்று தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் திருநாளை அனுசரித்திருக்கிறோம். நம்மை தேடி வந்து நமக்கு வாழ்வு தருகின்ற வல்லமையில் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை போற்றும் வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். எங்கள் தேவன் நேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தெழுந்து வெற்றியை தருகிற வல்லமையில் ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். தங்களுடைய பாவ சாபங்களுக்காக உடல்களை வருத்தி கொண்டு தெய்வங்களை நாடி தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தேடி வந்த ஆண்டவர், நம் பாவங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர். பாவம் அடைத்த கல்லாய் நம் மனதை புரட்டி கொண்டிருக்கிறதோ, அடைத்த கல்லை புரட்டி வெற்றியை தருகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ வைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சேர்ந்து முதலாம் சரணத்தை பாடுவோம். அடைத்த கல்லை நமக்காய் புரட்டி தள்ளிட யாருண்டு? மரித்த நமது வாழ்வை மீண்டும் புதுப்பிக்க யாருண்டு? அடைத்த கல்லை நமக்காய் புரட்டி தள்ளிட யாருண்டு? மரித்த நமது வாழ்வை மீண்டும் புதுப்பிக்க யாருண்டு? என்றெங்கும் நெஞ்சங்களே, கல்வாரி வாருங்களே, சாவாமை தரித்தவரை இதயத்தில் ஏற்றுங்களே. புது வாழ்வு அருளுவார், அனுதினமும் நடத்துவார். எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். புது வாழ்வு அருள்கிற தேவன், சாவாமையை தரித்துக் கொண்ட ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தவர், 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவர். இந்த உலகத்திலே உங்களையும் என்னை மீட்கும்படியாக தன்னைத்தாமே பலியாய் கொடுத்தவர். உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். பாரில் மாந்தர் புரிந்த பாவ சாபங்கள் ஏற்றவர், மரியின் மனுவாய் உதித்து மரணவாதையை சகித்தவர்.
பாரில் மாந்தர் புரிந்த பாவ சாபங்கள் ஏற்றவர், மரியின் மனுவாய் உதித்து மரணவாதையை ஏற்றவர், வேதத்தை நிறைவேற்றிட மரணத்தை மேற்கொண்டவர், சாத்தானின் தலை நசுங்க கல்வாரி களம் கண்டவர், ஜெயகீதம் முழங்கிட வெற்றி வேந்தன் எழும்பினார், எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், எங்கள் தேவன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். வேதத்தை நிறைவேற்றும்படியாக கல்வாரி களம் கண்டு சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவருடைய கிருபைகளை எண்ணி அழகாய் பாடினோம். கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை மறக்காத ஆண்டவர், உங்களை பிரியாத நேசரவர், கல்லினுள் தேரையை காத்திடும் இரவன், கருவினில் கண்டவர் கைவிட மாட்டார். தாயின் கருவிலேயே உங்களை தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாய் இந்த இரண்டாம் பாடலை சேர்ந்து பாடுவோம். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர், கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. சேர்ந்து பாடுவோம். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர், உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர், கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். தாயினும் மேலாய் அன்பு வைத்த ஆண்டவர் தடுமாறும் போது காத்திடுவார். கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம், கண்மணி போல உன்னை காத்திடுவார். தயக்கமான சூழ்நிலைகள், கலங்குகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தியோடு பாடுவோம். தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர் தடுமாறும் போது தாங்கிடுவார். தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர் தடுமாறும் போது தாங்கிடுவார். கலங்கிட வேண்டாம்,
தயங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம். கண்மணி போல் உன்னை காத்திடுவார் என்றும், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். நிம்மதியை தேடி, சந்தோஷத்தை தேடி, இந்த வேதனை என்னை விட்டு நீங்காதோ என்று சொல்லி பல இடங்களுக்கு பக்த கோடிகளாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். அலைக்கடல் புயலை அமர்த்துகிற தேவன் தடைகளை தகர்த்து நம் முன்னே செல்லக்கூடியவராயிருக்கிறார். செங்கடல் பிளந்த ஆண்டவர் ஜெயமளிப்பார். உன்னதராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் துணையாயிருப்பார் என்று சொல்லி சேர்ந்து இந்த 2ஆம் சரணத்தை பாடுவோம். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். உன்னதரேசு துணையிருப்பார் என்றும், உன்னதரேசு துணையிருப்பார். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை பிரியாத நேசரவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அழகாய் பாடினோம். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். செங்கடல் பிளந்த ஆண்டவர் ஜெயத்தை தருவார். இந்த நாட்களிலே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருப்போம் என்றால் ஜெயம் தருகிற ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறார். சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். மரணத்தை ஜெயித்தெழுந்து விட்டார். இந்த மரணத்தை வெற்றியாய் கொண்டாடுகிற நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை வெறுமையாய் அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையும் கைவிட்டாலும் கண்ணின் மணியைப் போல காக்கிற ஆண்டவர் ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபசிந்தையோடு ஆண்டவரை ஆராதித்து விட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னை அவர் நிழலில் வைத்துக் கொள்வார், தலையில் என்னை உயர்த்திவார் என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையிலே ஜீவனை தந்து வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். உலக மக்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உள்ளத்தை பார்த்து வேதனைகளை அறிகிற ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் சாமி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாவங்கள் தடையாயிருக்குமானால், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவங்கள் தடையாயிருக்குமானால் மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லி வெறுமையாய் அர்ப்பணித்து இந்த சரணத்தை பாடுவோம். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவர் அநேக உயிரினங்களை படைத்திருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் படைத்த உயிரினங்கள் எதுவுமே தற்கொலையை நோக்கி போவதில்லை. 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் இந்த உலக சோதனைகளை வேதனைகளை தாங்க முடியாமல் அநேகர் தற்கொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வேதனையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், பிசாசிடமிருந்து வெற்றி சிறக்கிற ஆண்டவர். ஆகவே அவரை மாத்திரம் நம்பி ஜெபசிந்தியோடு பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜபசிந்தையோடு உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உற்சாகமாய் அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், பாதாளம் வென்ற ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்க்கை அவருடைய பாதத்திலே கொடுப்போம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஜபசந்தியோடு பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அர்ப்பணிப்போடு மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. உயிர் தெழுந்த இறைவனே, உயிர் தந்தவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களை வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே அமைதி நிலவ கிருபை தாங்க சுவாமி. சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. சிலுவையிலே ஜீவனை தந்தீரே சுவாமி, அந்த மாண்பை எண்ணி உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே, நாளை எப்படி விடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவரீர் நல்ல பூரண விடுதலையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை பெற கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தெய்வீக கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அருமையான அண்ணனுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் வாக்கு தந்து நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனால், உம்மை ஆராதிப்பதனால், உடைய வார்த்தைகளை கேட்பதனால் ஆண்டவரே விடுதலை பெற கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களையே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் நீர் வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஒவ்வொரு மாதமும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுதெல்லாம் வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தம்முடைய சீஷனாகிய பேதுருவினிடத்தில் அவர் சொன்ன வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது முறையாக தம்முடைய சீஷனாகிய பேதுருவினிடத்தில் உயிர்த்து எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னதாவது வாசிக்கலாம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசுவானவர் பேதுருவினிடத்தில் சொன்ன அந்த வாக்கியத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற அந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. என கருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தம்முடைய சீஷனாகிய பேதுருவினிடத்தில் 3 முறை இந்த வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கின்றார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கின்றாயா என்று கேட்கும் பொழுது அவர், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று பேதுரு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவர் முதலாவது சொல்லுகின்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று யோவான் 21:15. அடுத்தபடியாக 2ஆம் தரமும் அவர் அப்படி கேட்ட நேரத்தில், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் 3ஆம் தரம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளையே சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவர் 3 முறை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால தான் அவர் மறுபடி அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இது பேதுருவினிடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மை பார்த்தும் இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியினால தான் வேதத்திலே ஆண்டவர் இதை பதிவு செய்திருக்கின்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அல்ல, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தை பேதுருவினிடத்தில் மாத்திரமல்ல, நம்மிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, மேய்ப்பராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த ஆடுகள் என்று ஆண்டவர் குறிப்பிடக்கூடியது எல்லாம் ஜனங்களாகிய நம்மை அவர் குறிப்பிடுகின்றார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்,
நாம் அவர் ஜனங்களும் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகின்றது அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி, ஆடுகள் என்று ஆண்டவர் குறிப்பிடக்கூடியது தம்முடைய ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் குறிப்பிடுகின்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் மேய்ப்பராக இருக்கின்றார். அவர் தான் தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்கின்றார். அதே நேரத்தில் ஒரு மேய்ப்பனாக இருக்கக்கூடியவர் இந்த வார்த்தையை தம்முடைய சீஷனிடத்தில் மாத்திரமல்ல, நம்மிடத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த நாளில் என் ஆடுகள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் யாரை குறிப்பிடுகின்றார்? 3 முறை இந்த வார்த்தைகளையே சொல்லுகிறார் என்றால், என் ஆடுகள் என்று தேவனாகிய கர்த்தர் எதை குறிப்பிடுகின்றார் என்பதை முதலாவது நாம் தியானித்து, ஆண்டவராகிய கர்த்தர் மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம், என் ஆடுகளை நீ பராமரிப்பாயாக, என் ஆடுகளுக்கு தேவையான காரியத்தை நீ செய்வாயாக என்று சொல்லி, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மேய்க்கக்கூடிய அந்த காரியத்தை, முக்கியமான பொறுப்பை தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, என் ஆடுகள் என்று தேவனாகிய கர்த்தர் எதை குறிப்பிடுகின்றார்? குறிப்பாக தேவனாகிய கர்த்தர் என் ஆடுகள் மேய்க்கப்பட வேண்டும், என் ஆடுகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றாரே. ஆண்டவர் என் ஆடுகள் என்று யாரை குறிப்பிடுகின்றார் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். மத்தேயு 25வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த நாளில் முதலாவது நம்ம பார்க்க போகின்றோம். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:40 வாசிக்க கேட்போம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மேய்ப்பாயாக என்கின்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், இல்லாதவர்களுக்கு அந்த காரியத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவர்களுக்கு நீங்கள் செய்த காரியத்தை நீங்கள் எனக்கே செய்கின்றீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, மேய்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை ஆண்டவராகிய கர்த்தர் தான் வைத்திருக்கின்றார். அந்த மேய்க்கக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதை ஒப்புக்கொடுத்து, என் ஆடுகளை நீங்கள் மேய்ப்பாயாக என்று கட்டளையிடுகின்றார் என்றால், நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எனக்காக நீங்கள் அதை செய்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? என கருமையானவர்களே, இதை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசித்து பாருங்கள். அதே அதிகாரம் மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
பசியாயிருந்தேன். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்படி என்றால் புசிக்க கூட இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள் என்பதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? உமை நாங்கள் எப்பொழுது தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிற உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். என கருமையானவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன சொல்லுகின்றார் என்றால், வஸ்திரம் இல்லாதவர்களாக, போஜனம் இல்லாதவர்களாக, குடிக்க தண்ணீர் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், என கருமையானவர்களே, அவர்களுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றாரே. ஆண்டவராகிய கர்த்தர் என் ஆடுகள் என்று குறிப்பிடுகின்ற அந்த பதம் எதை குறிப்பிடுகின்றது என்றால், என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது அந்த ஆடுகளை பராமரிப்பதற்கு, மேய்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக, அவர்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களை தேவனாகிய கர்த்தர் குறிப்பிடுகின்றார். என் ஆடுகள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடியவது வார்த்தை யாரை குறிப்பிடுகின்றது என்றால், குறைவுள்ளவர்களாக, என கருமையானவர்களே, அவர்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களாக, அவர்கள் மேய்ப்பதற்கு நான் உங்களை இந்த இடத்தில் நான் வைக்கின்றேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர், மிக முக்கியமான பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் பேதுருவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். என கருமையானவர்களே, இல்லாதவர்களுக்காக, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக, கண்ணீரில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய கரத்தை நீங்கள் நீட்ட வேண்டும், அவர்களை பராமரிப்பதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். என கருமையானவர்களே, இந்த ஈஸ்டர் தினத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நாம் ஈஸ்டரை நாம் இடத்துல நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நல்லது தான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம், அவர் எப்பொழுது சந்தோஷப்படுகின்றார்? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய ஆடுகள், என கருமையானவர்களே, ஆடுகளிலே சில வேளைகளில் சில ஆடுகள் குறைவுற்றவர்களாக இருக்கக்கூடும். அந்த ஆடுகள் அவர்கள் ஒருவேளை மற்றவர்களால் தள்ளப்பட்ட ஆடுகளாக இருக்கலாம், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட ஆடுகளாக இருக்கலாம். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை போஷிப்பதற்காக, அதை மேய்ப்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் கட்டளையிடுகின்றார். நீங்கள் அந்த ஆடுகளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மிகவும் சிறியவர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு, இந்த ஆடுகளுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகின்றார். என கருமையானவர்களே, இந்த காரியத்தை பேசும் பொழுது தான் எனக்கு ஒரு காரியத்தை நான் பார்த்த பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். என கருமையானவர்களே, ஒரு முறை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாய் சில குட்டிகளை போற்றிருந்தது. அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டிகளில் ஒரே ஒரு குட்டி மாத்திரம் ஒரு குறைவுள்ள, சரீரத்தில் குறைவுள்ளதாக அது பிறந்திருந்தது. அதனால அந்த குட்டியை பார்த்தீர்கள் என்றால் மற்றவதை காட்டிலும் அது மிகவும் மெலிந்து போனதாக இருந்தது. அதை பொறுத்த மட்டில் அது வளர்ச்சி அடையாததாக இருந்தது. மற்ற குட்டிகள் எல்லாம் வளர்ந்து பெரிதான நேரத்தில் இந்த குட்டி மாத்திரம் பார்த்தால் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. பார்க்கும் பொழுதே அந்த குட்டியை பார்க்கக்கூடிய நேரத்தில் பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதை நான் கண்டேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நடந்தது என்ன தெரியுமா?
கொஞ்ச நாட்களானது அந்த குட்டிகளெல்லாம் மற்ற குட்டிகளெல்லாம் பெரிதாகி அது அதன் பின்பதாக பல இடங்களுக்கு போகத் தொடங்கின உடனே இந்த தாயை நோக்கி அந்த குட்டி ஒன்று அந்த பிறவியிலேயே வளர்ச்சி குன்றினதாக இருந்த அந்த குட்டி தன்னுடைய தாய்க்கு பின்னால் போகக்கூடிய நேரத்தில் அந்த தாய் அதை விட்டு அதை நகரக்கூடியதை பார்க்க முடிந்தது. என கருமையானவர்களே, அந்த தாய் நாயானது அந்த குட்டியை விட்டு போய்விட்டதை கண்டதும் என கருமையானவர்கள் அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அதை பார்த்துவிட்டு, இந்த நாய் பாவம், இந்த குட்டி நாய் பரிதாபமாக இருக்கின்றதே, அதை பொறுத்த மட்டில் என கருமையானவர்களே ஒரு குறைவுள்ளதாக இருந்த நேரத்தில் மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலைமையிலேயே ஒரு தாயானது கூட அதை விட்டு போய்விட்டதை கண்டோம். ஆனால் என்ன ஆச்சரியமான காரியம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மிருகமாக இருக்கக்கூடியது மேலே கூட இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அப்பொழுது பார்க்க முடிந்தது. அந்த இடத்துல அந்த குட்டி நாய் என்ன பண்ணும் என்றால், பொதுவாக அது மற்ற நாய்களை பார்த்த உடனே அது என்ன நினைக்கும் என்று தெரியாது. அது அதன் பின்பதாக அது ஓடத் தொடங்கும். மற்ற நாய்கள் அதை பார்த்து குறைக்க தொடங்கின உடனே இது பயந்து ஓடி வந்து ஒளிந்து கொள்ளும். எனக்கு அருமையானவர்களே, இது அநேக நாய்களுக்கு பின்பதாக ஏதாவது உதவி கிடைக்குமா, அவர்கள் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார்களா என்று பார்த்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி போகக்கூடிய நேரத்தில் மற்ற நாய்கள் எல்லாம் அதை குறைத்து விரட்டிவிடும். அதன் பின்பதாக இது ஓடி வந்து ஒளிந்து கொள்ளும். ஆனால் சில நாட்கள் கடக்க தொடங்கியது. ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், திடீரென்று அந்த இடத்துல எங்கோ இருந்து ஒரு நாய் ஒன்று அங்கு வந்த நேரத்தில் இந்த குட்டி நாய் அதுக்கு பின்பதாக போன நேரத்தில் மற்ற நாய்களைப் போல அது செய்யவில்லை. அது பக்கத்தில் போன உடனே அது அதை நக்க தொடங்கியது. என கருமையானவர்களே, அது மீது பாசத்தை பொழிய தொடங்கினதை பார்த்த உடனே அந்த குட்டி நாய் அதன் பின்பதாக அதோடு கூட ஒட்டி கொண்டது. என கருமையானவர்களே, அந்த காரியத்தை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம். தாய் அந்த குட்டியை விட்டு போய்விட்டது. ஆனால் எங்கோ இருந்து வந்த ஒரு நாய் ஒன்று அந்த குட்டியை பராமரிக்கிறதை பார்த்த உடனே, என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லியிருக்கின்றாரே, இதே போல ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றை இன்னொன்று வந்து பராமரிக்கிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் ஈன்ற குட்டி கிடையாது. என கருமையானவர்களே, அது தான் பெற்றெடுத்த குட்டி அல்ல. ஆனால் யாரோ ஒரு குட்டியை, அந்த குட்டியை தன்னுடைய குட்டியை போல அது வளர்க்க தொடங்கின நேரத்தில், என கருமையானவர்களே, அது மிகவும் பாதுகாப்பாக அந்த குட்டியை பார்த்து கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அநேக வேளைகளில் அந்த பெரிய நாயோடு கூட இந்த குட்டி நாய் படுத்து தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் அநேகர் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இது என்ன இப்படியும் நடக்குமா என்று சொல்லி. என கருமையானவர்களே, இதைத்தான் தேவனாகிய கர்த்தரும் சொல்லி இருக்கிறார் போல இருக்கின்றது. என் ஆடுகளை என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே, இதே போல குறைவுற்றதாக இருக்கலாம். என கருமையானவர்களை, மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், அதை நீங்கள் குறைவுள்ளதாக பார்க்காதிருங்கள், அது என்னுடைய ஆடு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, அவர்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். போஜனம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உடுத்துவதற்கு நல்ல வஸ்திரம் இல்லை. அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களை நீங்கள் தள்ளிவிடாதிருங்கள், அது என்னுடைய ஆடுகள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டுவீர்களா? ஆண்டவர் சொல்லுகின்றார், அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகின்றேன். ஏன் நான் இதை 3 முறை சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். என கருமையானவர்களே, ஒரு காரியத்தை மறுபடி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த காரியத்தில் மிக மிக அவசியமான காரியம் என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர்
கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். இப்பொழுது அதில் ஒரு தகப்பன் 2 குமாரர்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அதில் இளைய குமாரனை மாத்திரம் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகின்றேன். இந்த இளைய குமாரனை பொறுத்த மட்டில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். முதலாவது, அவன் இருந்த பொழுது எப்படி இருக்கின்றான் என்பதை பாருங்கள். அவன் அந்த நேரத்தில் தகப்பனிடத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சையும் பாருங்கள். அவன் பேசும் பொழுது தனக்கு ஆஸ்திகளில் தனக்கு இருக்கக்கூடிய பங்கை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பேச்சில் இருக்கக்கூடிய உரிமையோடு கூட பேசினாலும் அந்த நேரத்தில் அவனுடைய பேச்சை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அதே இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக இப்பொழுது தகப்பனிடத்தில் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு அருமையானவர்களே, அந்த இளைய குமாரனை பார்க்கும் பொழுது தகப்பன் தன்னுடைய மகனாக பார்க்கவில்லை, கர்த்தருடைய ஆடாக பார்க்கின்றான். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் முதலாவது நேற்றைக்கு இருந்த மகன் அல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய மகனை பார்க்கின்றான். நேற்றைக்கு இருக்கிறவனை அல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மகனை பார்க்கும் பொழுது என்னுடைய மகன் இப்பொழுது ஒரு பரிதாபமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கின்றான். இவனுக்கு நான் இப்பொழுது வஸ்திரம் கொடுக்கட்டும் என்று வஸ்திரம் கொடுக்கிறான். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்தில் அவன் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் இருந்து அவனை மகனாக பார்க்கவில்லை, இது கர்த்தருடைய ஆடு என்று அவன் அடையாளம் கண்டு கொள்ளுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நேற்றைக்கு இருந்தது போல அல்ல, இன்னைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நேற்றைக்கு நிறைவுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது கர்த்தருடைய ஆடாக கருதப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? வசதியாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருப்பார் என்று அநேகர் நினைத்துக் கொள்ளுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஐசுவரியவான் லாசருவை நம்ம எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அந்த லாசரு ஒன்றுமில்லாதவனாக, ஒரு வீடு இல்லாதவனாக, எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோமே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், நேற்றைக்கு ஒரு நபர் இருந்ததை பார்க்குறீங்க, அவர்கள் இருந்த நேரத்தில் இப்படி இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒன்றுமில்லாமல் போற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவர்களுக்கு இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இவர்களுக்கு அன்றைக்கு அவர்கள் ஆடின ஆட்டத்திற்கான பலன் என்று. எனக்கு அருமையானவர்களே, அப்படி அல்ல. நேற்றைக்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்து இன்றைக்கு தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கின்றது? எனக்கு அருமையானவர்களே, இளைய குமாரனை பொறுத்த மட்டில் நேற்று அவன் இருந்ததற்கும் இன்று இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடியவன் ஒன்றுமில்லாதவனாக, குறை உள்ளவனாக வந்து நிற்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக வந்து நிற்கின்றான். ஒன்றுமில்லாதவனாக வந்த பொழுது அந்த தகப்பன் அவனை எப்படி பார்த்தார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பத்தில் சில வேளைகளில் பெற்றோர்கள் சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நேற்றைக்கு ஒரு வேளை இருக்கும் பொழுது ஆட்டம் போட்டு கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் பின்பதாக அவர்கள் வாழ்க்கையில் திருந்தி அவர்கள் வரக்கூடிய நேரத்தில், மிகவும் கஷ்டத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார், அதை என்னுடைய ஆடாக நீங்கள் பாருங்கள், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று நான் சொன்னேனே. அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வந்திருக்கக்கூடிய அவர்களை ஒரு நாளும் நீங்கள் பரிகசிக்காதிருங்கள். ஒரு நாளும் அவர்களை குறை சொல்லாதிருங்கள், குற்றப்படுத்தாதிருங்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள். காரணம், அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை
ஒன்றுமில்லாதவர்களாக குறைவுற்றவர்களாக அவர்கள் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? என கருமையானவர்களே, ஒரு குடும்பத்தினர் ஒரு முறை அவர்களை நான் ஜெபிப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த வேளையில் நான் அவர்களை பார்க்க போகின்றேன். நான் போகக்கூடிய நேரத்தில் என கருமையானவர்களே, அந்த குடும்பத்தார் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஆனபடியினால் அந்த கணவனும் மனைவியும் அந்த வீட்டில் எனக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வீட்டுக்கு போன நேரத்தில் என கருமையானவர்கள் அவருடைய நிலைமையை பார்த்த நேரத்தில், அவர்கள் இதற்கு முன்பதாக நான் பார்த்த நேரத்தில் மிகுந்த வசதி படைத்தவர்களாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் இருந்தார். இந்த நேரத்தில் 2 பேருமே என கருமையானவர்களே, அந்த புருஷனானவன் தன்னுடைய பிஸ்னஸில் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவராக நின்று கொண்டிருந்த நேரத்தில் என கருமையானவர்களே, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு என் கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார். என் கூட இன்றைக்கு ஒருவருமே இல்லை. வசதியாக இருந்த பொழுது எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் தேவனாகிய கர்த்தர், எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த மனைவி, அன்றைக்கு வசதியாக நான் இருந்த பொழுது என்னோடு கூட இருந்த மனைவி, இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லாதவனாக நான் இருக்கும் பொழுதும் என்னுடைய மனைவி எனக்கு பக்கபலமாக நின்று கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லுகிறபடியினால தான் இன்றைக்கு என்னை பொறுத்தமட்டில் இந்த காரியம் எல்லாவற்றையும் நான் தாங்கி கொண்டு என்னால் நிற்க முடிகின்றது. என் மனைவி எனக்கு ஆறுதலாக எனக்கு இருக்கிறாள் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் வாழ்க்கை துணையை கொடுக்கின்றார்? ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கை துணையை கொடுப்பது எதற்காக? எனக்கு அருமையானவர்களே, நேற்று ஒரு வசதியான வாழ்க்கை இருந்த பொழுது புருஷன் தான். இன்றைக்கு புருஷனானவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போன நேரத்தில் இவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு வசதி தான் முக்கியம் என்று அல்ல, அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய ஆடாக மாறுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நேற்றைக்கு இருந்த நேரத்தில் நீங்கள் செய்த காரியம் கணக்கில் வைக்கப்படாது. ஆனால் இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவராக இருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதலாக நின்று நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை, எனக்கு அருமையானவர்களே, வியாதியா இருந்தேன் என்று சொல்லும் பொழுது சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய மனதில் சில வேளைகளில் வேதனைகள் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய மனசில் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் மனைவியானவள் நின்று கொண்டு ஆறுதலாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கின்றது. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லியிருக்கக்கூடியது நம்முடைய குடும்பத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, அந்த குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் பாருங்கள். என கருமையானவர்களே, மனைவியானவள் பார்க்கின்றார், என் புருஷன் இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவராக இருந்தாலும் அவரை பொறுத்த மட்டில் அவர் சோர்ந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஆறுதலாக பேசி, நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஆறுதலாக பேசக்கூடிய அந்த வார்த்தை, என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீ உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லக்கூடியது, அதை பராமரிப்பாயாக, அதற்கு தேவையான காரியத்தை நீ கட்டளையிடுவாயாக. என கருமையானவர்களே, மனைவியால இப்பொழுது ஆறுதலான வார்த்தைகளை மட்டுமே பேச முடியும். அந்த காரியம் மிக மிக அவசியம். என கருமையானவர்களே, சில வேளைகளில் ஆறுதலான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடியது தான் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து தூக்கி கொண்டு வர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருடைய புருஷன் அல்லது மனைவி வியாதிப்பட்டு விட்டார்கள், அல்லது ஒரு காரியத்தில் பொருளாதார ரீதியாக அவர்கள் ஒருவேளை மிகவும் குறைந்த நிலைமைக்குள்ளாக போய்விட்டார்கள், குறைவுபட்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என கருமையானவர்களே, இந்த முறை நம்ம எந்த ஒரு கொண்டாட்டமும் கொண்டாட வேண்டாம், எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம செலவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடியது நமக்கு போதும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய அந்த வார்த்தை தான் தேவனாகிய கர்த்தர் மிகவும் விரும்பக்கூடிய காரியம் அதுதான். என கருமையானவர்களே, அந்த குடும்பத்தில் ஒன்று
ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருந்ததை நான் பார்த்த பொழுது ஆச்சரியம் என்றால் ஆச்சரியம். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் சொன்னது, எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவர்களாக நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் ஆறுதல். அவர் சொன்ன அந்த காரியம், என்னுடைய மனைவி எனக்கு ஆறுதலாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட நான் இருக்கின்றேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய ஆடு புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். அந்த ஆடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, என கருமையானவர்களை அவர்கள் குறைவுறும் பொழுது, அவர்கள் அந்த நேரத்தில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, பொருளாதார ரீதியிலே அவர்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய கரத்தை அவர்களுக்கு நீட்டுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர்களை மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கின்றாரே. என கருமையானவர்களே, ஆண்டவர் யாருக்கோ சொல்லியிருக்கிறார் என்று நினைக்காதிருங்கள். அது பேதுருவுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார் என்று நினைக்காதிருங்கள். அது நம்மை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என் ஆடுகள் என்ற உடனே அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறது வசதியாக இருக்கக்கூடியது தான், ஆரோக்கியமாக இருக்கிறது தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என கருமையானவர்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். குறைவுற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இவர்கள் தான் என்னுடைய ஆடுகள். இவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு செய்யப்படுகிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நமக்கு தெரிந்த காரியம்தான். ரூத்தினுடைய சரித்திரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூத்தினுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால், என கருமையானவர்களே, இதில் ஒரு காரியம் சொல்லப்படுகின்றது பாருங்கள். வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இது கருதப்படுகின்றது. என கருமையானவர்களே, நேற்றைக்கு இருந்த வாழ்க்கையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இதில் அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது. அது ஒரே வார்த்தையில் நகோமி சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, மாமியாக இருக்கக்கூடிய நகோமி என்ன வார்த்தை சொல்லுகின்றால், ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கருமையானவர்களே, அவள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றாள், நான் இந்த தேசத்திலிருந்து நிறைவுள்ளவளாக நான் போனேன், ஆனால் நான் திரும்பி வரும் பொழுது ஒன்றுமில்லாதவளாக நான் திரும்பி வந்தேன். இதனுடைய அர்த்தம் என்ன? என கருமையானவர்களே, வசதியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒன்றுமில்லாதவளாக அவள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இந்த நகோமியும் ரூத்தும் தேவனுடைய ஆடாக பார்க்கப்படுகிறார்கள். என கருமையானவர்களே, இந்த ரூத்தும் நகோமியும் தேவனுடைய ஆடாக பார்க்கப்படுகின்றார்கள். ஒன்றும் இல்லாதவர்களாக ஊருக்கு திரும்புகிறார்கள். சொல்லுகின்றார், வெறுமையாக நான் வருகின்றேன். அவள் சொல்லும் பொழுது, இந்த ஊருக்குள்ளாக நான் வெறுமையாக நான் திரும்புகிறேன். அவளுக்கு தெரியாது, அவள் கர்த்தருடைய ஆடாக பார்க்கப்படுகின்றார். இந்த ஆட்டை பராமரிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, இள வயதிலேயே விதவையாகி போன இந்த ரூத்தை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நகோமி மாமியாக இருக்கக்கூடிய இந்த நகோமி இப்ப என்ன நினைக்கிறாள் என்றால், நம்மோடு கூட வந்திருக்கக்கூடிய நம்முடைய மருமகளாகிய ரூத் மிகவும் இள வயதிலேயே அவள் விதவையாகி போனாள். இவளுக்கு நம்முடைய ஊரில் இவளுக்கு யாராவது ஒரு மாப்பிள்ளை அமையும் என்றால் இது நன்றாக இருக்கும் என்று அவள் மனதுக்குள்ளாக நினைக்கின்றார். என கருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய மனதில் நினைக்கக்கூடிய காரியம், ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றாலே தேவனாகிய கர்த்தர் அதற்கான வாசல்களை திறக்க தொடங்குவார். என கருமையானவர்களே, நடக்கக்கூடிய இந்த காரியத்தில் அவள் என்ன நினைக்கின்றாள்? இவளுக்கு நம்ம ஒரு நன்மை செய்ய வேண்டுமே, இவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டுமே, சிறு வயதிலேயே விதவையாகி போனாளே. என கருமையானவர்களே, ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
பொதுவாக பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை பார்க்கிறது என்பது சாதாரணமான காரியம். ஆனால் ஒரு விதவையாகி போனவளை மணந்து கொள்வதற்கு யார் அவ்வளவு எளிதில் சம்மதிப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து அவள் மனதுக்குள்ளாக சிந்தித்திருக்க வேண்டும். இப்ப இவளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரூத் இப்பொழுது வேலைக்கு போகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வயல் வேலைக்கு போகின்றாள். அவள் போகக்கூடிய அந்த வயல் போவாசினுடையதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த போவாஸ் நகோமியினுடைய உறவுக்காரர். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அவள் ரூத் வேலைக்கு போய்விட்டு திரும்பி வந்த பின்பதாக தான் போவாஸ் என்கின்ற மனுஷனுடைய வயல்ல நான் வேலை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுதுதான் நகோமி நினைக்கிறாள், இந்த போவாஸ் நம்முடைய உறவுக்கார மனுஷன்தான், இவன் ரூத்தை மணந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று மனதுக்குள்ளாக அவள் அந்த காரியத்தை நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் போவாஸுக்கு சொல்லப்படுகின்ற நேரத்தில் நடக்கக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். போவாஸுக்கு இந்த காரியம் தெரிவிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் போவாஸ் சொல்கின்றான், இன்னொரு உறவுக்காரன், என்னை காட்டிலும் மிகவும் நெருங்கிய உறவுக்காரன் ஒருவன் நகோமிக்கு இருக்கின்றான். அவன் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகின்றான் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை போவாஸ் அவனுக்கு அதை தெரியப்படுத்துகின்றதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ரூத்தை பொறுத்தமட்டில் ஒன்றும் இல்லாதவளாக வந்து நிற்கின்றாள். இவள் கர்த்தருடைய ஆடாக நின்று கொண்டிருக்கிறாள் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ஆட்டை பராமரிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகின்றார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் அவர்களுக்காக இந்த நேரத்தில் ரூத்தை பொறுத்தமட்டில் அங்கு நிற்கக்கூடியது கர்த்தருடைய ஆடாக நின்று கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் சொல்லுகின்றேன் என்றால், வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தவளாக, வாழ்க்கையில் அவளை பொறுத்தமட்டில் ஒன்றுமில்லாதவளாக அவள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார். மிகவும் சிறியவளாக இருக்கக்கூடிய இந்த ரூத் தேவனுடைய ஆடாக பார்க்கப்படுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் போவாஸ் இந்த காரியத்தை குறித்து இப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியாக இருக்கக்கூடிய உறவுக்கார மனுஷனுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறான். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, ரூத் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, போவாஸ் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, அவனுடைய உறவுக்காரரை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். நகோமி வயல் நிலத்தின் பங்கை விற்க போகிறாள். எனக்கு அருமையானவர்களே, நகோமி என்ன செய்ய போகிறாள் என்பதை குறித்து போவாஸ் சொல்லுகின்றான். வாசிக்கலாம். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கவன், நான் அதை மீட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, வயல் நிலத்தின் பங்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, அந்த வயல் நிலத்தின் பங்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, நான் அதை வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது போவாஸ் சொல்கின்றான், அந்த வயல் நிலத்தின் பங்கை நீ நகோமியினுடைய கையில் வாங்கி கொள்ளும் பொழுது அவளோடு கூட இருக்கக்கூடிய விதவையாக, இளம் வயதிலேயே விதவையாகி போன அந்த ரூத்தையும் நீ விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, என கருமையானவர்களே கவனித்து கொள்ளுங்கள், அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன? 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி
நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொன்னான், எனக்கு அந்த காரியம் தேவையில்லை, நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு விதவையாக இருக்கக்கூடியவளை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, அந்த ரூத்தானவள் கர்த்தருடைய ஆடு என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் போவாசை பொறுத்தமட்டில் அவன் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இளம் வயதிலேயே விதவையாகி போன ஒருத்திக்கு அவன் வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு அவன் தன்னுடைய கரத்தை நீட்டுகின்றான். இப்பொழுது அவன் நகோமியினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி, நமக்கு உறவுக்காரராக இருந்த அந்த சுதந்திரவாளி இதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபடியினால் நான் இந்த காரியத்தை முன்னின்று நடத்துகிறேன் என்று சொல்லி நான் இதை மீட்டுக் கொள்ளுகின்றேன். அவளை, இந்த ரூத்தை நான் விவாகம் பண்ணிக்கொள்ள சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, யார் மற்றவங்களால் தள்ளப்பட்டவர்களாக இப்போ ரூத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தவள் மனதில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய ஆடாகிய ரூத்துக்கு போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் இந்த சம்பவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் எனக்கு இவள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் ரூத்து காதிலே போயிருக்கும் பொழுது அவள் இருதயமெல்லாம் உடைந்து போயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நபராக அவள் இருக்கின்றார். ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அது கர்த்தருடைய ஆடாக இருக்கும் பொழுது அதை மேய்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் அழைக்கின்றார். போவாசுக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இந்த இடத்தில் ரூத்தை அவன் தன் மனைவியாக பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய ஆடாக பார்த்தான். எனக்கு அருமையானவர்களை, நான் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய ஆடாக பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு ஒருத்திக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வரைக்கும் போவாஸ் என்கின்ற பெயர் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு சுதந்திரவாளியினுடைய பெயரே இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேத அவன் பெயரை கூட குறிப்பிடவில்லை. ஏன்? தேவனாகிய கர்த்தர் என் ஆடுகளை மேய்ப்பதற்கென்று யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்னால் கனப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் வேதத்தில் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்த நான் விரும்புகின்றேன். இந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த போவாசை பொறுத்தமட்டில் இளம் வயதிலேயே விதவையாகி போன ஒருத்தியை அவன் தனக்கு மனைவியாக்கி கொண்ட நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆடை அவன் மேய்ப்பதற்கு ஆயத்தமானான், அதை பராமரிக்கிறதற்கு ஆயத்தமானான். அவன் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். என கருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். யார் தேவனுடைய ஆடுகளை மேய்க்க முடியும்? முதலாவது சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. அவருடைய ஆடுகள் என்றால் தள்ளப்பட்டவர்களாக, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களாக, ஏன் வியாதிப்பட்டவர்களாக கூட கர்த்தருடைய ஆடுகள் இருக்கலாம். என கருமையானவர்களை, அப்படிப்பட்டவர்களை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறாரே. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் அவர் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி என்ன தெரியுமா? ஏன் போவாசால முடிந்தது அந்த சுதந்திரவாளியால் முடியவில்லை? போவாசால செய்யப்பட்ட காரியம் அந்த சுதந்திரவாளி இன்னொருத்தனால ஏன் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை? இந்த ஆடை நான் மேய்ப்பேன் என்று ஏன் அவனால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒரே ஒரு காரணம்தான். என கருமையானவர்களே, இப்பொழுது வேத பகுதிக்குள்ளாக நான் வருகின்றேன்.
பேதுருவினிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்ட காரியம் என்ன? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கும் முன்பதாக ஒரு காரியத்தை கேட்டார். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றாயா? என கருமையானவர்களே, யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் மறுபடி கேட்கின்றார். என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றாயா என்று கேட்டுவிட்டு அன்பாயிருக்கிறேன் என்று சொன்ன பின்பதாகத்தான் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அவர்களால் மட்டும்தான் முடியும். யார் கர்த்தரை நேசிக்கின்றார்களோ, கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கின்றார்களோ, அவர்களால் மட்டும்தான் ஆடுகளை, இப்படிப்பட்ட ஆடுகளுக்கு தன்னுடைய கரத்தை நீட்ட முடியும். என கருமையானவர்களே, யார் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகின்றார்கள்? யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 14:23 வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். கருமையானவர்களே, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அவருடைய வசனம் என்ன சொல்லுகின்றது? லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? லூக்கா 6:36 வாசிக்கலாம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். கருமையானவர்களே, நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். வேதத்தில் ரோமர் 12:8 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லாரும் இரக்கம் செய்யலாம். ஆனால் இரக்கம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டுமாம்? ரோமர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். என கருமையானவர்களே, இரக்கம் செய்யும் பொழுது உற்சாகமா நீங்க அந்த காரியத்தை செய்கின்றீர்களா? என கருமையானவர்களே, ஏன் போவாசால முடிந்தது அந்த சுதந்திரவாளியால முடியவில்லை? போவாசால ரூத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, ஏன் அந்த சுதந்திரவாளியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒரே ஒரு காரணம்தான், அவன் அவளுக்கு இரக்கம் செய்ய விரும்பவில்லை. என கருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் என்ன நினைக்கின்றோம்? என கருமையானவர்களே, மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யக்கூடிய அந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நேற்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்த உடனே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், தங்களுடைய பெற்றோரை அழைத்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு எங்கள் வீட்டிலே வந்து இருங்கள் என்று சொல்லுவார். காரணம், இப்பொழுது அவங்க குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு, இவர்கள் வேலைக்கு போன பின்பதாக குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கெல்லாம் தாய் தகப்பன் வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நல்லது. ஆனால் பெற்றோர்கள் அதே போல அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு போகின்றார்கள். தன் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஒருவேளை பேர பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான பொறுப்பையும் அவர்கள் செய்கின்றார்கள். என கருமையானவர்களே, இந்த காரியம் எல்லாம் நம்முடைய தேசத்தில் இருப்பதை காட்டிலும் வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர் வந்து எங்கள் பிள்ளைகளை பார்த்து கொண்டால் எங்களுக்கு எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவர்கள் விரும்பி சில வேளைகளில் பெற்றோரை இங்கிருந்து வெளி தேசத்துக்கு அழைத்து அங்கு தங்கள் வீட்டில் அவர்களை வைத்து பார்க்கக்கூடியது எல்லாம் இருக்கின்றது. நல்லது தான். என கருமையானவர்களே, இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடிய நீங்கள், உங்களுடைய நலனுக்காக நீங்கள் காரியத்தை செய்கின்றீர்களே, அதே பெற்றோர் நாளைக்கு வியாதிப்படக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் குன்றி போகும் பொழுது அவர்களை வைத்து பராமரிக்கக்கூடியதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? என கருமையானவர்களே, அவர்கள் ஆரோக்கியத்தில் குன்றி போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய ஆடுகளாக மாறி போய் விடுகின்றார்கள். என கருமையானவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அவர்கள் சரீரத்தில்
ஆரோக்கியம் குன்றி போனவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஆடாக மாறி போகின்ற நேரத்தில் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என கருமையானவர்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றாரே, அவருடைய ஆடுகளை குறித்து சொல்லியிருக்கின்ற காரியம்தான், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கின்றாரே. அப்படி என்றால் மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் வியாதிப்பட்டிருந்த நேரத்தில் இவர்களை விசாரிக்க வந்தீர்கள். இவர்களுக்காக நீங்கள் செய்த அந்த காரியத்திற்கு நீங்கள் அதை எனக்கு செய்தீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி அதற்கான பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, நம்முடைய வீட்டில் நான் சொல்லுகின்றேன், வயதானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் சில வேளைகளில் அவர்கள் சுகவீனப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லுகின்றேன், அதை கர்த்தருடைய ஆடாக பாருங்கள். நான் சொல்லுகின்றேன், அதை கர்த்தருடைய ஆடாக பாருங்கள். சில வேளையில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உங்களை ஒருவேளை திட்டலாம், பேசலாம், உங்களுக்கு விரோதமாக கூட செயல்படலாம். ஆனால் நேற்று இருப்பதை பார்த்து இன்றைக்கு எந்த காரியத்தையும் நீங்கள் தீர்மானிக்காதிருங்கள், செயல்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு அவர்கள் வியாதிப்படு நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அதை கர்த்தருடைய ஆடாக பாருங்கள். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் கணக்கில் வைத்துக் கொள்ளுவார். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய தகப்பனார் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நானும் என்னுடைய தம்பியும் பெரியவனாக இருந்தக்கூடிய நேரத்தில் என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்னவென்றால், என் தகப்பனார் எங்களுடைய பாட்டி, அதாவது எங்களுடைய அம்மாவுடைய அம்மா வியாதிப்பட்ட நேரத்தில், என் தகப்பனாருடைய மாமியார் வியாதிப்பட்ட நேரத்தில் அவர்களை எங்கள் வீட்டில் வைத்து பராமரிப்பதற்கு என்னுடைய தகப்பனார் என் தாய்க்கு மிகவும் ஆதரவாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் கூட என்னுடைய தகப்பனார் முறுமுறுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அவர்களை கவனிக்கிறாய் என்று சொல்லி தாயை பார்த்து கேட்டது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, காரணம் என்ன? உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு அவர்கள் ஆரோக்கியம் குன்றினவர்களாக வரும் பொழுது நான் ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், அது கர்த்தருடைய ஆடாக பாருங்கள். உங்கள் மாமனார் மாமியாராக, தாய் தகப்பனாக பார்க்காதிருங்கள். அந்த நேரத்தில் அது குறைவுள்ளதாக, சரீரத்தில் குறைவுள்ளதாக, ஆரோக்கியமற்றதாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லுகின்றேன், அது கர்த்தருடைய ஆடாக பார்த்து அதை மேய்ப்பதற்கு, அதை பராமரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாவீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்தை அதில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், அவர்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடியதை நான் சொல்லுகின்றேன், உற்சாகத்துடனே செய்யுங்கள். அந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பன்மடங்காக தேவனாகிய கர்த்தர் திருப்பி கொடுப்பார். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்காக செய்யப்படுகின்ற காரியம். என கருமையானவர்களே, நான் அநேக குடும்பத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். சில வேளைகளில் அநேக பிள்ளைகள் இருந்தாலும் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் தன்னுடைய பெற்றோரை வைத்து கவனித்திருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். என கருமையானவர்களே, இன்றைக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அதில் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். என கருமையானவர்களே, நான் ஒரு முறை ஊழியத்துக்கு போன நேரத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் தாய் தகப்பனாருக்கு நான் கடைசிய மகனாக பிறந்தேன். எனக்கு அண்ணன்மார்கள் இருந்தார்கள். எனக்கு அண்ணன்மார்கள் எல்லாரும் கடைசியாக நான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் என் தகப்பனார் மரித்த பின்பதாக சொத்து எல்லாவற்றையும் என் தாயினிடத்திலிருந்து வாங்கி கொண்டு என் அண்ணன்மார்கள் போய்விட்டார்கள். அதன் பின்பதாக என் தாயை நான் பராமரிக்கும்படிக்கு, என்னுடைய தாயை நான் பராமரிக்கக்கூடிய நிலை வந்த பொழுது அவர் சொன்னார், எனக்கென்று ஒன்றுமே இல்லாதவனாக நான் இருந்த பொழுதுதான் என் தாய் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொன்ன ஒரு காரியம், நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்த பொழுது என் தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு என் தலையில் விழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு இப்பொழுது நீர் உதவி செய்யும் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த தம்பி சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
அவன் சொன்னான், நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் நான் இருந்து கொண்டேன். வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்த பொழுது அந்த இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு ஊருக்கு என்னை போகச் சொன்னார். என் தாயை அழைத்து கொண்டு அந்த ஊருக்குள்ளாக நான் நுழைந்தேன். அப்போ நான் நுழைந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த பெரியவர் அந்த நேரத்தில் என்னை பார்த்து, நீங்கள் யாரை தேடி வருகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் என்னுடைய காரியத்தை நான் சொன்னேன். எனக்கென்று யாரும் இல்லை, என் தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது, இங்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் நான் தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வீட்டில் ஒரு சைட் போர்ஷன் இருக்கின்றது, நீ அங்கே வந்து தங்கிக்கொள், உனக்கு என்றைக்கு வாடகை கொடுக்க முடியுமோ அன்றைக்கிலிருந்து நீ கொடுக்கலாம், அது வரைக்கும் நீ இங்கே வந்து இரு என்று சொல்லி என்னை அந்த வீட்டில் இருக்கும்படிக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போனார். அங்கு போன பின்பதாக நான் வேலைக்காக பிரயாசப்பட்டு ஒரு வேலை கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த தம்பி சொன்னான், ஆண்டவராகிய கர்த்தர் என்னை உயர்த்த தொடங்கினார். அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியம் அந்த தம்பி சொன்னது, நான் ஒரு நாளும் என் தாயை பார்க்கிறதில் நான் முறுமுறுக்காதபடிக்கு அந்த காரியத்தை என் தாயாருக்கு செய்கின்றதை நான் உற்சாகத்துடனே செய்ய தொடங்கினேன். எனக்கு அருமையானவர்களே, அது அவன் தாய்க்கு அல்ல, தேவனுடைய ஆடாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்க்கு அவன் செய்தான் என்பதை கர்த்தர் கண்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அந்த ஆட்டை தேவனாகிய கர்த்தர் யார் கையில் மேய்ப்பதற்கென்று ஒப்பு கொடுத்தாரோ அவன் அதை மேய்ப்பதை பார்த்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அவன் சொன்ன காரியம், எனக்கு அருமையானவர்களே, அவன் சொன்னான், அந்த வீட்டிலே நான் இருந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு அதன் பின்பதாக வாடகை கொடுக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாட்கள் கடந்தது. ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தார். நான் ஒரு இடத்துல வேலைக்கு இருந்த நானாகவே சொந்த பிஸ்னஸ் தொடங்கினேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் விளைவு எந்த வீட்டுக்குள்ளாக நான் நுழைந்தேனோ அதே வீட்டை நான் விலைக்கு வாங்கினேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். அந்த தம்பி சொன்னான், என்னுடைய தாயார் சொன்னார்கள், நீ ரொம்ப காலமாக எனக்காக கஷ்டப்பட்டு நீ உழைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கென்று ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், அம்மா உங்களை நான் பார்க்குற மாதிரி என் மனைவி வந்தால் பாப்பாளான்னு தெரியலே என்று சொன்ன நேரத்தில், நீ கவலைப்படாதே, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். அவள் வீட்டுக்கு வந்த பின்பதாக தன்னுடைய மாமியாரிடத்திலிருந்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்டவள். மாமியார் படுத்த படுக்கையில் விழுந்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அவள் இருந்து தன் மாமிக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தை உற்சாகத்துடனே அவள் செய்வதை கண்ட புருஷன் மிகுந்த சந்தோஷப்பட்டான். ஆண்டவரே, என்னுடைய தாயார் இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிற நேரத்தில் இவர்களை கவனிப்பதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்தீரே என்று சொல்லி அவர்கள் வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அதன் பலனை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனைவியாக, புருஷனாக, பிள்ளையாக, தாயா, தகப்பனா, மாமனாராக, மாமியாராக, ஒருவேளை தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அது கர்த்தருடைய ஆடாக இருக்கும் என்றால் நீங்கள் அதை பராமரிக்க நான் சொல்லுகின்றேன், தவறாதிருங்கள். அந்த காரியத்தை மேய்ப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தில் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் உற்சாகத்துடனே செய்யுங்கள். அப்படி செய்கின்ற காரியத்துக்கான பலனை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னாரே, ஆடுகளை மேய்ப்பதற்கான ஒரே ஒரு குணாதிசயம் என்னவென்றால்
பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், இரக்கமுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களால் மட்டுமே என் ஆடுகளை மேய்க்க முடியும். என கருமையானவர்களே, மதர் தெரசா தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகள் என்று ஆண்டவர் சொன்னது. என கருமையானவர்களே, ஆண்டவரின் கையில் கொடுத்திருக்கக்கூடிய குஷ்டரோகமாக இருக்கக்கூடியவை என் தேவனுடைய ஆடுகள் என்று மேய்க்க தொடங்கினதின் விளைவு தேவன் அவர்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வீட்டிலே ஒருவேளை வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நான் சொல்லுகின்றேன், அது கர்த்தருடைய ஆடாக பாருங்கள். அதற்காக உற்சாகத்துடனே நீங்கள் அதை பராமரிக்கும்படிக்கு காரியத்தை செய்யுங்கள். அதற்கான பலன தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆடுகள் நலிவுற்றதாக இருக்கலாம், குறைவுள்ளதாக, மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து தருவார். இதை நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயை, ஆதரவற்றவளாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய தாயை தனக்கு அன்பான சீஷன் கையில் ஒப்புக் கொடுத்தாரே, அவளை பராமரிப்பதற்கென்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அதே போல உங்களையும் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக அவர்களை பராமரிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த நாளில் தெரிந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும்படிக்கு உங்கள் கரத்தை பலப்படுத்துவார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் காண்கின்றேன். மற்றவர்களை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். மற்றவர்கள் அதை கண்டும் காணாதவர்களாக போய்விடுவார்கள். ஆனால் நீங்களோ அந்த காரியத்திற்காக பதறுவீர்கள், அவர்களுக்காக மனது இறங்குவீர்கள். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த ஆடுகள் என் தேவன் கர்த்தர் கொடுத்த ஆடு என்று சொல்லி அதை மேய்ப்பதற்காக, அதை பராமரிப்பதற்காக தீர்மானம் எடுத்து நீங்கள் காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தில் அந்த காரியம் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஊழியம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆடுகள் எது என்பது நமக்கு தெரியும். மற்றவர்களால் தள்ளப்பட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையில் மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் மெய்ப்பனாக நின்று கொண்டு அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை பராமரிக்கும்படிக்கு உங்கள் கரத்தை நீட்டுங்கள். இரக்கம் செய்யும்படிக்கு உங்களுடைய கண்கள் அதை பார்க்கட்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலேயே தேவனாகிய கர்த்தர் அவர்களை கர்த்தருடைய ஆடுகளாக வைத்திருக்கலாம். அவர்களை பராமரிக்கும்படிக்கு உங்கள் கரத்தை நீட்டுங்கள். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை, அதற்கான பலனை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ஆடுகள் என்று கண்டுகொண்டு அந்த ஆடுகளை பராமரிப்பதற்கென்று தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை இந்த நாளில் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் ஐயா. அன்றைக்கு பேதுருவின் கரத்தில் மிக முக்கிய பொறுப்பை கொடுத்த இந்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, அதே போல பொறுப்புகளை எங்கள் கரத்திலும் கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரை இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இதே போல கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என் கரத்தை நீட்டட்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள்
அதை பராமரிப்பதற்கு ஆயத்தமாவார்களாக. அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சந்ததி சந்ததியாக இவர்கள் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து வழிநடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிட்டைகளின் மறைவில் வைத்து ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடத்தி அருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.